வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களில் காற்றின் திசை வேகம் அதிகமாக இருக்கக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களில் மழையின் காரணமாக தற்போது மரங்கள் எல்லாமே வேரோடு சாய்ந்து வந்துட்டு இருக்கு. எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக கனமழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் எல்லாமே வேரோடு சாய்ந்து வந்துட்டு இருக்கு. முக்கியமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து வந்துட்டு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தற்போது நிலவரப்படி ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியான இன்று தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய ஒரு சில இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது என்று தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய ஒரு சில இடங்கள் இடி மிளகக்கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்கள் காரைக்கால் ஆகிய பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று காற்றின் திசை வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்போதைக்கு கடலுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்லுமாறு கூறப்பட்டனர். நன்றி, வணக்கம்.